நீர்வளத்துறை அமைச்சரான துரைமுருகன் ரஜினி பற்றி பேசியது சினிமா ரசிகர்களை அதிருப்தி அடைய வச்சிருக்கு. இது குறித்து ரஜினியிடம் கேட்டதற்கு துரைமுருகன் என் நண்பர், அவர் என்ன சொன்னாலும் வருத்தப்பட மாட்டேன் என்று சொல்லியிருக்காரு. என்ன விஷயம், என்ன அப்படி நடந்தது, என்னதான் துரைமுருகன் சொன்னார், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமைச்சர் ஏவாவேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் துரைமுருகன் பற்றி பேசிய விஷயம் ரொம்பவே வைரலானது. அந்த விழாவில் ரஜினி பேசியது என்னன்னா, பழைய ஸ்டூடெண்ட்டுகளை சமாளிப்பது கஷ்டம், ஃபெயிலானவர்கள் இல்லை, ரேங்க் வாங்கிட்டு அந்த வகுப்பை விட்டு போக மாட்டேன்னு உட்கார்ந்துருக்காங்க, துரைமுருகன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, கலைஞர் கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டியவர் அவர், அவரிடம் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி இப்படி பண்ணுறோம் என்றால் சந்தோஷம் என்பார். நல்லா இருக்கு அப்படி சொல்கிறாரா, இல்லை ஏண்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சந்தோஷம்னு சொல்கிறாரான்னு ஒன்றும் புரியாது. ஸ்டாலின் சார் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ என்றார். அதை கேட்டு ஸ்டாலின் சிரித்தபடி கையெழுத்து கும்பிட்டார். அரங்கில் இருந்த திமுகவினர் கைத்தட்டி சிரித்தார்கள். துரைமுருகன் மட்டும் அமைதியாக இருந்தார். ரஜினிகாந்த் பேசியதை கேட்டு திமுகவினர் எல்லாம் கைத்தட்டி சிரித்த வீடியோ ரொம்பவே வைரலாச்சு. பலரும் துரைமுருகனை பற்றி பேச துவங்கினாங்க. இதையடுத்து புத்தக வெளியீட்டு விழாவில் ரஜினி பேசியது குறித்து துரைமுருகன் செய்தியாளர்களிடம் கேட்டாங்க. அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதே மாதிரி தாங்க, மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி போய் பல் விழுந்து போய் தாடி வளர்ந்து சாகர நிலைமையில் இருந்து நடிக்கிறதால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. துரைமுருகன் பேசியதை கேட்ட சினிமா ரசிகர்களோ, ரஜினி உங்களை பற்றி நல்ல விதமாக தானே பேசினார், அவரை போய் சாகுற நிலைமையில் இருக்கவர் என பேசியது நீங்கள் தவறு, நீங்கள் ஏன் ரஜினி சார் துரைமுருகனை பற்றி போய் பேசுனீங்க, உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேண்டும் என்று ரஜினியை சொல்கிறாங்க. இந்நிலையில் இன்று காலை சென்னை விமான நிலையத்திற்கு வந்த ரஜினியிடம் துரைமுருகனின் கருத்து குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த ரஜினி என்ன சொன்னார்னா, மதிப்புக்குரிய துரைமுருகன் என நீண்டகால நண்பர், அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் என்ன சொன்னாலும் சரி எனக்கு வருத்தம் கிடையாது, நம்ம நட்பும் எப்பவுமே தொடரும் என்று முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இதுதான்ப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். யார் என்ன அவரை தப்பாக பேசினாலும் சரி, அவர் அதுக்கு ஈஸியாக சிம்பிளாக பதில் சொல்லி அந்த கதையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அவர் யார் வம்புக்கும் போக மாட்டார், யார் வம்புக்கும் தும்புக்கும் போகிற ஆள் கிடையாது என்று சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, துரைமுருகன் சொன்னது கரெக்டா தப்பா, ரஜினி தேவையில்லாத வாய் விட்டுட்டாரா? மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை கீழே போடுங்க. மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.